இப்போது ஒரு முக்கிய செய்தி, ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை 51 இடங்களில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அங்கு முன்னிலை வகித்து ஆட்சியை தக்க வைக்கிறது என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம், காலையிலிருந்து கடுமையான போட்டி நிலவிய சூழ்நிலையில் 51-35 என்று இந்தியா கூட்டணி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 51 அறுதி பெரும்பான்மைக்கு தேவை, 41 தான் தேவை. கூடுதலாக 10 இடங்களை பெற்று அங்கு ஆட்சியை தக்க வைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 28 இடங்களை அங்கு அடைந்திருக்கிறது. 28 இடங்களை மட்டுமே முன்னிலை வைக்கிறது. இதனால் அங்கு ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஆட்சி தக்க வைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு மற்றும் கருத்து கணிப்பு முடிவுகளை மாற்றக்கூடிய வகையில் அந்த தேர்தல் முடிவுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகளில் இத்தகைய ஒரு மாற்றம், அதாவது அமலாக்கத்துறையால் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சம்பாய் சோரன் முதலமைச்சராக்கப்பட்டு பின்னர் அவர் கட்சி தாவிய சூழ்நிலையிலும் அந்த மக்கள் மீண்டும் ஹேமந்த் சோரனையே தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதுதான் இப்ப பாஜக அரசாங்களுடைய அடக்குமுறை ரொம்ப தெளிவாக மக்கள் கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆயிருக்குன்றதுதான் இந்த தேர்தல். ஏன்னா கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமாக பாஜக கைப்பற்றிடுவாங்க, அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அந்த கூட்டணி தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதான் கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. அங்க நிச்சயமாக ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வராக பதவி வகிக்க மாட்டாரு, அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்காது, மக்கள் அவரை நிராகரிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த கருத்து கணிப்பு கடந்த 2 தேர்தலாக நடக்கிற எல்லா கருத்து கணிப்பிலும், பாராளுமன்ற தேர்தலுடைய விஷயமா இருக்கட்டும், இங்கேயும் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் அனைத்தும் தீயாக போகிறது. அப்ப கருத்து கணிப்புகளை நம்ம மக்கள் புறந்தள்ளிட்டு மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இது ஓகே, இதுதான் நம்ம செயல்படுத்தணும். இப்ப ஜார்க்கண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. காலையில நடந்தது, ஒவ்வொரு முறையும் நொடிக்கு நொடி மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே எல்லாமே தலைகீழ் மாற்றமா இன்னைக்கு மீண்டும் அவரே ஆட்சியை தக்க வைக்கிற நிலைமை. இதற்கு ஒரே காரணம் அவர் மீதான அடக்குமுறை. ஏன்னா அவர் என்ன செஞ்சாருன்னு அவருக்கான விளக்கம் கேட்பதற்கு கூட தயாராக இல்லாத அமலாக்கத்துறை அவரை ஒரு குற்றவாளி மாதிரி முழுமையான ஒரு பெரிய கட்டுப்பாட்டுல கொண்டு போய் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி ஒரு முதல்வராக இருக்கிறவரையே அவங்க கைது செய்து நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும்னு ஒரு சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டாங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பு வேற மாதிரி இருக்கு. அதுதான் மக்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள் என்பதற்கு ஜார்க்கண்ட் பெரும்பாலும் பழங்குடிகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க மற்ற மாநிலங்களை விட ஜார்க்கண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பறிவிலும் சரி மற்ற விஷயங்களும் குறைவாக இருந்தாலும் அவர்கள் ரொம்ப அதிகமாக நேர்மையிலும் விசுவாசத்திலும் ஜாஸ்தியா இருப்பாங்க. நீங்க பழங்குடி மக்கள் போய் நீங்க அவ்வளவு சீக்கிரமா கருத்துக்களை பூத்திர முடியாது. அவங்க ஒரு கொள்கையோடு இருப்பாங்க, அதை உடைக்கிற யார் வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க இது என்ன நடந்துகிட்டு இருக்கு, பக்கத்து மாநிலம் என்ன நடந்து, மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம. அங்க அவர்கள் செய்கிற எந்த விஷயமும் எடுபட மாட்டேங்குது. ஏன்னா பாஜக என்னென்னமா பண்ணி பாக்குறாங்க, ஆனாலும் அங்க தொடர்ந்து அவர்களுடைய உறுதியா இருக்காங்க சில விஷயங்கள்ல. அதனாலதான் இந்த ஜார்க்கண்டோட நிலவரமும் மக்கள் தெளிவாக இவர்தான் மீண்டும் நமக்கு வர வேண்டிய, இவர் மேல ஆட்சியின் மீது அவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவரை இந்த இடத்துல மறுபடியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப ஏன்னா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். இந்த முடிவுகள்ன்றது தேர்தல் கமிஷனுடைய முடிவுகள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் மகாராஷ்டிராவிலும் இன்னும் பல முடிவுகள் மாற்றம் இருக்கும். ஏன்னா அங்க ரொம்ப குறைவான வாக்கு விகிதம் தான் இருக்கு. 1500 2000 இருக்காங்க பல தொகுதிகள்ல. அது ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள். தேர்தல் கமிஷன் கடைசி நேரங்கள் திடீர்னு ஆஃப் ஆயிடுவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தல் நம்ம பார்த்தோம், ஒரு 3 மணி நேரம் எந்த அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு. ரொம்ப இழுபறி நிலை இருந்த இடத்துல அமைதி ஆயிட்டாங்க. இப்ப நம்ம கருத்து கணிப்புகளுடைய விஷயத்தை தாண்டி எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கும்போது கூட அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை பேசி அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கும் போது உண்மையை நடந்தது இதுதானா அப்படின்னு சந்தேகம் வருகிறது. சோ இப்ப முன்னிலை வகித்திருக்கிறார், அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த மக்கள் அவருக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டுமே தேர்தல் கமிஷன் பல இடங்கள்ல செயல்படுத்துற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகம் இங்க என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.